Hi students, welcome to MathWin. இந்த வீடியோவில் exercise 1.2ல இருக்கக்கூடிய 5th sum பார்க்கலாம். A company has 4 categories of employees: assistants, clerk, manager and an executive officer. அது எல்லாத்தையும் A, C, M and Eன்னு ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. தென் இந்த கம்பெனி வந்து அவங்களுக்கு எவ்வளோ சேல்ரி வந்து ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா, அசிஸ்டன்ட்ஸ்க்கு 10,000, கிளர்க்குக்கு வந்து 25,000, மேனேஜருக்கு 50,000, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து 1 lakh கொடுத்துருக்காங்க. இப்போ அசிஸ்டன்ட்ஸ் வந்து A1, A2, A3ன்ட்டு A5 வரைக்கும் இருக்காங்க. கிளார்க்ஸ் வந்து C1, C2, C3, C4. மேனேஜர்ஸ் வந்து M1, M2, M3. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் வந்து E1 அண்ட் E2. அடுத்து ஒரு ரிலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, XRY. அதாவது எக்ஸ் வந்து சேல்ரியாகவும் ஒய் வந்து யாருக்கு அந்த சேல்ரி கொடுக்குறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Express the relation R through an order pair and arrow diagram. ஸோ இந்த ரிலேஷன்ஸை வச்சுட்டு ஆர்டர் பேரும் ஆரோ டயக்ராமும் நம்ம வரையணும். ஃபஸ்ட்டு நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக இந்த கிவன் ப்ராப்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த டேட்டாவெல்லாம் நீட்டாக எழுதிக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து அசிஸ்டன்ஸ் ஏ அப்படிங்கிறது அசிஸ்டன்ஸ் A1 to A5 வரைக்கும் இருக்காங்க. தென் கிளார்க்ஸ் சிங்கிறது கிளார்க் C1, C2, C3, C4 வரைக்கும் இருக்காங்க. தென் எம்ங்கிறது மேனேஜர் M1, M2, M3. தென் ஈனா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் E1, E2. இப்போது ரிலேஷன் கொடுத்துருக்க ரிலேஷன் எழுதிக்கலாம். XRY வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, எக்ஸுங்கிறது வந்து சேல்ரி, ஒய்ங்கிறது வந்து அந்த பர்சன், சேல்ரி வாங்கக்கூடிய பர்சன், அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கேட்டகிரி. ஸோ இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் therefore R equal to the set ஃபஸ்ட்டு வந்து சேல்ரி வரணும் இல்லையா? அப்போது 10,000, A1. இங்கே அவங்களோட சேல்ரிஸும் இப்படி நேராக எழுதிடலாம். அசிஸ்டன்ஸுக்கு வந்து 10,000, கிளார்க்ஸுக்கு வந்துட்டு 25,000, மேனேஜர்ஸ்க்கு 50,000, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கு 1 lakh. இப்போ இந்த ரிலேஷன் எழுதிடலாம். ஸோ A1 அப் டு A5 வரைக்கும் வந்து உங்களுக்கு 10,000 தான். அப்போது ஃபஸ்ட்டு வந்து சேல்ரி, அதுக்கடுத்து அந்த சேல்ரி வாங்கக்கூடிய பர்சன். 10,000, A2, 10,000, A3, 10,000, A4, 10,000, A5. அதுக்கப்புறம் 25,000ல் 4 பேர், C1, C2, C4 வரைக்கும். 25,000 C1, 25,000 C2, 25,000 C3, 25,000 C4. தென் 50,000ல் 3 பேர் மேனேஜர்ஸ், 50,000, M1, 50,000, M2, 50,000, M3. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் அடுத்து 1 lakh E1, அடுத்து 1 lakh E2. ஸோ இந்த ஆர்டர் பேர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக எழுதியாச்சு. அடுத்தது ஆரோ டயக்ராமுக்கு ஃபஸ்ட்டு 2 செட்ஸ் எடுத்துக்கலாம். எக்ஸ், ஒய். எக்ஸுங்கிறது வந்துட்டு சேல்ரி. ஸோ சேல்ரியில் வந்து 10,000, 25,000, 50,000, 1 lakh. ஒயில் அந்த எம்ப்ளாயீஸ் A1, A2, A3, A4, A5, C1, C2, C3,
C4, M1, M2, M3, then E1, E2. இப்போ கனெக்ட் பண்ணிடலாம். 10,000ஓட வந்து A1, A2, A5 வரைக்கும். 10,000 A1, 10,000, A2, 10,000, A3, 10,000, A4. A5 அதுவும் மார்க் பண்ணிடணும். அடுத்து 25,000ஓட கிளாக்ஸ். ஸோ C1, C2, C3, C4. Then 50,000ஓட மேனேஜர்ஸ். M1, M2, M3. 1 lakhோட எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ். E1, E2. ஸோ இந்த ஏரோ டயக்ராமும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. இவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். இதில் எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.